Hello viewers, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா JEE மெயின் எக்ஸாம் நாளைக்கு 23rd February நடக்க போகுது. சோ அத பத்தின டீடைல் एक्चुअली எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நீங்க என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படிங்கற டீடைல் வீடியோ தான் இந்த வீடியோ. சோ எக்ஸாம்க்கு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ இந்த கைட்லைன்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணனும். ஏனா நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் இத கொண்டு வரல அப்படினு சொல்லிட்டு நம்ம இவ்ளோ தூரம் நீங்க ரொம்ப டிராவல் பண்ணி எக்ஸாம் எழுத போயிட்டு நமக்கு அந்த எக்ஸாம் எழுத முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா கேளுங்க. என்னோட சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சோ கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோ போலாம். இப்போ JEE மெயின் எக்ஸாம் சோ நாளைக்கு நடக்க போகுது. சோ என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றது. சோ இது பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் செஷன் எக்ஸாம் தான் இது. 4 செஷன் நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் செஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுனா 23rd to 26 நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படினா மார்னிங் பேட்ச் எழுத போறவங்களுக்கு 9 AM to 12 PM இருக்கும். ஈவினிங் பேட்ச் ஆஃப்டர்நூன் எழுத போறவங்களுக்கு 3 PM to 6 PM ஓகேவா? 3 PM to 6 PM இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து 3 hours நடக்கும். பேப்பர் 1 and பேப்பர் 2 ஓகேவா? இந்த 3 ஹவர்ஸும் பேப்பர் 1 and 2க்கு வந்து ஈக்குவலா தான் ஓகேவா? சப்ளிமெண்ட் உங்களுக்கு அந்த क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா all the candidates should reach the JEE main 2021 exam center at least an hour before the commencement of the examination to complete the registration formalities on time. இது வந்து நான் டீடைலாவே போட்டுருக்கேன். கண்டிப்பா நீங்க எக்ஸாம் வந்து மார்னிங் உங்களுக்கு 9 AM ஸ்டார்ட் ஆகுது. 9 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 hour பிஃபோரா போய் இருக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா முன்னாடியே நிறைய செக்கிங் ப்ராசஸ்லாம் உண்டு. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால 1 hour பிஃபோர் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு. While carrying the JEE main card to the exam center is a must. கண்டிப்பா அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி என்னன்னா நீங்க கிளியரா கலர் பிக்சரே எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிக்சரும் நல்லா ஈஸியா தெரியும். அதுதான் நீங்க பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு மேபி வந்து வேற போட்டோ அங்க ஒட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த போட்டோ பாக்குறாங்க. ஸோ அது கிளியரா தெரியணும். அதனால கலர் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. பட் இனிமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. The candidate must also carry other documents such as identity proof, self-declaration form, failing to which the candidate will not be permitted to appear in JEE main 2021 exam in any case. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பல்சரி அட்மிட் கார்டு. அதுக்காக நான் வந்து கலர் பிரிண்ட் அவுட் சொன்னோன்னு சொல்லிட்டு அதுதான் எடுக்கல. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப். ஸோ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோ உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த் எதில் கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுத போயிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் இல்லாமல் வெறும் இயர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால செக் பண்ணிக்கோங்க எதில் உங்களோட நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட இருக்கு, ஃபாதர் நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஸோ அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதனால அதையும் எடுத்துக்கோங்க. இது இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால்குள்ள எக்ஸாம் எழுத அலோவ் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. At the time of entry to JEE main examination hall, the filled in undertaking self-declaration form on admit card will be checked by the staff members. கண்டிப்பாக நீங்க உள்ள கேட்டு இப்போ எக்ஸாம் சென்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா கேட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அது மஸ்ட். அதை கேரி பண்ணிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. The body temperature using thermos guns will be checked at the center. உங்களுக்கு ஃபீவர் ஏதாவது இருக்கா அப்படின்றது தெர்மோ வச்சு செக் பண்ணுவாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஸ்கேனிங் தி பார்கோட் அட் தி அட்மிட் கார்டு the students will be directed to their respective rooms. உங்களோட அட்மிட் கார்டுல பார்கோட் அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களை ஹால்குள்ள அனுப்புவாங்க. Students must be seated as per the arrangement immediately after entering the examination hall
இன் ஆர்டர் டு அவாய்ட் க்ரௌடிங். க்ரௌட் இல்லாமல் பாதுகாப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுக்கு அலாட் பண்ண சீட்டில் போயிட்டு கரெக்டாக உட்காந்துக்கோங்க, அங்கங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th பாயிண்ட்டு, candidates must carry a 50 ml sanitizer bottle with them in order to contain the infection. The candidate is expected to wear a mask at all times. கண்டிப்பா மாஸ்க் கொண்டு போங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்க மாதிரி மாஸ்க்கும் சானிடைசர் வந்து டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபார் சேஃப்டி ஹேண்ட் சானிடைசர் வில் பி அவைலபிள் அட் வேரியஸ் லொகேஷன்ஸ் இன் த சென்டர். சோசியல் டிஸ்டன்சிங் norms must be strictly followed by the candidates. கண்டிப்பா வந்து ஹேண்ட் சானிடைசர் நீங்க கொண்டு போங்க. அப்படி இல்லைனாலும் அங்க ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா சோசியல் டிஸ்டன்சிங் இருக்கணும். அங்கங்க நின்று பேசிட்டு இருக்காதீங்க, அங்க கூட்டமா நிக்காதீங்க. உங்களோட டிஸ்டன்ஸ் ஒரு பர்சனுக்கு நடுவில் நிக்கிறோம்னு சொல்றாங்கன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் appearing for aptitude test paper 2 need to bring their own geometry box set. அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குல்ல பேப்பர் 2, அதுக்கு கண்டிப்பா நீங்க உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸ் தான் எடுத்துட்டு வரணும். பென்சில்ஸ் அண்ட் எரேசர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில், எரேசர், பென்னு, பென்சில் அண்ட் blank paper of rough work will be provided in the JEE main examination hall. நீங்க பென்சில் எரேசர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பென்னும் பேப்பர், ரஃப் பேப்பர் வந்து நீங்க போட்டு பார்க்கறதுக்கு தருவாங்க. ஓகேவா? அதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. ரஃப் பேப்பர் எடுத்துட்டு போக கூடாது. ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில், எரேசர் வேணா எடுத்துட்டு போகலாம். ஓகே, கேண்டிடேட்ஸ் நீட் டு என்டர் தி required details in the attendance sheet, put signature and paste the photograph at the designated place. நான் சொன்ன மாதிரி போட்டோ கண்டிப்பா ஒட்டணும். ஸோ போட்டோ வந்து உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கிற போட்டோவே வந்து அங்கேயே நீங்க எடுத்துட்டு போங்க. அதான் பெஸ்ட். ஏன்னா அதை செக் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டில் என்ன போட்டோ இருக்கோ அதே போட்டோ எடுத்துட்டு போங்க. எங்க சிக்னேச்சர் போட சொல்றாங்களோ அங்க பொறுமையா போடுங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட் ஃபில் பண்ணுங்க. ஸோ போட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அங்க கரெக்டா பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்க வீடியோ பாக்குறவங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த காதுலலாம் இயரிங்லாம் வந்து சில டைம் ரிமூவ் பண்ண, ஏன்னா நீட் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ல அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து அங்கே இயரிங்லாம் வந்து கோல்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தலையில வந்து கேர்ள்ஸ் வந்து கிளிப்லாம் போட்டுக்காதீங்க, பேண்டெல்லாம் போட சொல்ல மாட்டாங்க. ஸோ ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டோன் வச்சு அப்படிலாம் போட்டுக்காதீங்க. கொலுசு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலை. மேரிடான கேர்ள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் செயினும் மெட்டியும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம். ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஜுவல்ஸு அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு போகாதீங்க. ஓகேவா? சின்னதாக ஏதாவது போட்டு போங்க. ஸோ அவங்க ஏன்னா திடீர்னு கழட்டி வைக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கழட்டி வைக்க வேண்டியதாக இருக்கும். சில நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சுட்டு போகணும். சேஃப்டி கிடையாது. ஓகேவா? உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்புன்னே சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த சான்ஸ் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரி. நமக்கு நீங்கள் இப்போ நான் எழுதலை, கரெக்டாக படிக்கலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதனால் அதை பற்றி ஃபியர் பண்ணிக்காங்க. ஸோ நல்லா அட்டன் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர்.